தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எனக்கு மிகவும் பிடித்த இயேசுவின் வாயிலிருந்து வந்த அந்த 3 வார்த்தைகள் வழியாக இன்று உங்களோடும் இயேசு பேச விரும்புகிறார். ஆம், அந்த 3 வார்த்தைகளும் சாதாரண வார்த்தைகள் அல்ல. விவிலிய பழைய சட்டங்களை எல்லாம் புரட்டி போட்ட வார்த்தைகள். என்னை மிகவும் கவர்ந்த அந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களிலும் இன்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. இயேசுவின் வார்த்தைகள் வாழ்வு தரும் வார்த்தைகள். இயேசுவின் வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கும் வார்த்தைகள். இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்கு மீட்பு தரும் வார்த்தைகள். யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான அந்த 3 வார்த்தைகளை தான் உங்களோடு பகிர விரும்புகிறேன். ஆண்டவரும் பகிர விரும்புகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது இறைவசனம். இயேசு கூறுகிறார், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம். அன்பானவர்களே, இது சாதாரண வார்த்தை அல்ல. இன்று உங்களை பார்த்தும் அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம். யாரை பார்த்து இந்த வார்த்தைகள் சொன்னார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை அவருக்கு முன்பாக கொண்டு வந்து கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். உயிரை கையில் ஏந்தி ஓடோடி வந்து இயேசுவின் காலடிகளில் விழுந்து கிடக்கின்ற அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சூழ்ந்து நின்று, இது மோசையின் சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது, விபச்சாரத்தில் பிடிபட்ட இவள் கல்லால் எறிபட்டு சாக வேண்டும் என்று வெறியோடு சுற்றி நின்ற அந்த மக்களை பார்த்து இயேசு என்ன கூறினார்? உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்ணின் மேல் கல் எறியட்டும் என்று கூறுகிறார். நடுக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் அந்த பெண். சிறிது நேரத்தில் ஒருவராக கற்களை கீழே போட்டுவிட்டு அனைவரும் சென்ற பின் நடுக்கத்தோடு ஆண்டவர் என்ன கூறப் போகிறாரோ, நம்மை சபிக்கப் போகிறாரோ என்று ஏக்கத்தோடு என்று கலக்கத்தோடு, நான் பாவம் செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்வுகள் நிறைந்து ஆண்டவருடைய பாதத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொன்னது என்ன? அது சட்டங்களை புரட்டி போட்ட வார்த்தைகள் அல்லவா? உலகத்தையே புரட்டி போட்ட வார்த்தைகள் அல்லவா? ஏதாவது இயேசு திட்டியிருக்க வேண்டும் அல்லது அவரை கடிந்திருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. பாருங்கள், அதுதான் இயேசு. அவர் குற்றம் தீர்க்கவில்லை. அந்த பெண்ணை பார்த்து குற்றவாளி என்று சொல்லவில்லை. இயேசுவிடம் வராவிட்டால் சற்று நேரத்தில் அவளை கொன்றிருப்பார்கள். கல்லால் எறிந்து துடிக்க துடிக்க கொன்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண். அவர்கள் சென்ற பின் இயேசு என்ன கூறப் போகிறார்? தன்னை திட்டப் போகிறாரா அல்லது என்ன சொல்ல போகிறார் என்று குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் இயேசு அந்த பெண்ணிடம் கேட்டது என்ன? அம்மா, அவர்கள் எங்கே? ஒரு பாவியை நோக்கி இவ்வளவு கனிவான வார்த்தைகளை இன்றைய உலகத்தில் நாம் எதிர்பார்க்க முடியுமா? அவன் திருடன், அவன் கொலைகாரன், அவனை கொல்லுங்கள், அடியுங்கள் என்றுதான் நம்முடைய வாய்களில் இருந்த வார்த்தைகள் வரும். ஆனால் அன்று 2000 வருடங்களுக்கு முன்னரே இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அவளை மரியாதை குறைவாக கூட இயேசு கூறவில்லை. அவளை குற்றவாளி என்று கூட கூறவில்லை. என்னிடமிருந்து அகன்று போ என்று சொல்லவில்லை. நீ ஏன் இங்கே நிற்கிறாய் என்று கேட்கவில்லை. அம்மா, அவர்கள் எங்கே என்று கனிவான குரலில் இரக்கத்தோடு கேட்கிறார்.
ஆம், அதுதான் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய இரக்கம். இந்த இரக்கம் மனிதர்கள் யாராலும் தர முடியாது அன்புக்குரியவர்களே. எந்த மனிதரிடத்திலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இரக்கத்தை தரக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் அடுத்து என்ன கேட்கிறார்? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் சொல்கிறாள், இல்லை ஐயா என்றார். இயேசு மறுமொழியாக சொன்ன அந்த வார்த்தைகள் தான் உலக புகழ்பெற்ற வார்த்தைகள். அம்மா, நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கும் அதே வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தருகிறார். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீங்கள் போகலாம். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீங்கள் போகலாம் என்று கூறுகிறார். ஆனால் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் இயேசு அதோடு தொடர்ந்து சொல்லுகிறார். ஒரே ஒரு மூன்றே வார்த்தை அறிவுரை. உங்களுக்கும் அதே வார்த்தைகள், அதே மூன்று கனிவான வார்த்தைகளை தருகிறார். நீங்கள் அதை கேட்பீர்களா? இனி பாவம் செய்யாதீர். அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாதீர் என்றார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், என்ன பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்து உங்களோடு இன்று பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, அதை விட்டுவிடுங்கள். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், சிறிய பாவமாக இருந்தாலும், இன்று இயேசு உங்களிடம் சொல்லுகிறார், நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை, நானும் உங்களை தீர்ப்பளிக்கவில்லை, நீங்கள் போகலாம். இனி பாவம் செய்யாதீர். ஆம் அன்புக்குரியவர்களே, இனி பாவம் செய்யாதீர். இயேசுனுடைய அருளும் ஆற்றலும் இரக்கமும் அன்பும் என்றுமே முடிவில்லாதது. அது இரக்க கடல், அது இரக்க பேரானந்தம், மகிழ்ச்சியின் கடல். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாமல் வாழுங்கள். இயேசு உங்கள் அருகிலே இருப்பார். இயேசு உங்களை தீர்ப்பிட மாட்டார். அவர் எப்பொழுதும் தீர்ப்பிடும் தெய்வம் அல்ல. எப்பொழுது அவருடைய காலடிகளில் வந்தீர்களோ அப்பொழுதே உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவனுள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் அருகில் வாருங்கள், அவரிடம் வாருங்கள். இனி பாவம் செய்யாதீர்கள். உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபம் சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உலக மாயைகளாகிய பாவங்கள் எங்களை எளிதில் ஆட்கொண்டு விடுகின்றன. அதனால் நாங்கள் சிக்கி தவித்து எங்களுடைய வாழ்க்கை, அமைதி, சந்தோஷம் அனைத்தையும் இழந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கனிவான வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாங்கள் பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். இன்றே முடிவெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவங்களை விட்டுவிடுகிறோம். இனி பாவம் செய்யாதே என்ற உம்முடைய வார்த்தைக்கு இணங்க பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு எங்களுக்கு பலனை தருபவரும் நீரே. எங்களுக்கு ஆன்ம பலன் தாரும், தீமைகளை விட்டு விலகக்கூடிய பலன் தாரும். நாங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய பாவங்களிலிருந்து எங்களை தூக்கிவிட்டு எங்களுக்கு உம்முடைய வலுவான கரங்களை தந்து எங்களை தூக்கி நிறுத்தும் அப்பா, நிலைநிறுத்தும். எங்களை வாழவையும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கத்தின் வார்த்தைகளே அவர்கள் இன்று காதால் கேட்டுள்ளார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கும் அதே வார்த்தைகளை தந்து, அவர்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலையை தந்து அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய கனிவையும் இரக்கத்தையும் பெற்ற மக்களாக அவர்கள் வளர அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும் அப்பா. பொல்லாத உலகத்தின் மாய கவர்ச்சிகளில் சிக்கி தங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து விடாமல் நிலையான மகிழ்ச்சியான, நிலையான சந்தோஷமான உம்மோடு இருந்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ள குடும்பங்களை ஆசீர்வதியும், வாழ்வை ஆசீர்வதியும். பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.